ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டீயோடு வந்திருக்கேன். இந்த டீ வந்து ரொம்பவே சுவையாக இருக்கும். நம்ம இந்த டீ சாப்பிட்றதுனால வாய்ப்புண்ணு வயிற்று புண்ணெல்லாம் குணமாகும். ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிருங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த டீ வந்து என் மாமா ஒய்ஃப் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அவங்க ரொம்ப வருஷமாக இந்த டீ சாப்பிட்டுட்ருக்காங்க. ரொம்பவே சுவையாக இருக்குன்னு சொன்னாங்க. இந்த டீ வந்து யார் வேணாலும் எடுத்துக்கலாம். ரொம்பவும் ஹெல்த்தியாக இருக்கும், ரொம்ப சுவையாகவும் இருக்கும். இந்த டீ போடுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. 5 நிமிஷத்தில் இந்த டீ சூப்பராக போட்டு எடுத்துடலாம். ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். ஜென்ரல் நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம். வாங்க இந்த அருமையான டீ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் 4 கப்புக்கு அந்த டீ எடுத்துருக்கேன். இப்போ அதனால் ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு 4 ஏலக்காய்லேருந்து 5 ஏலக்காய் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இஞ்சிக்கு தோலெல்லாம் நீக்கிடுங்க. இப்போ இஞ்சியும் ஏலக்காயும் சேர்த்து உரல் உலக்கில் நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. நம்ம உரல் உலக்கி இடித்து போடும்போது ரொம்ப வாசமாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் நம்ம டீ. நீங்கள் உரல் உலக்கு பதிலாக நீங்கள் சின்ன மிக்ஸி ஜாரில் கூட நீங்கள் ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம் இஞ்சியும் ஏலக்காவையும். இப்போ நல்லா நான் வந்து இடித்து எடுத்துட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம டீ போடுற பாத்திரம் நான் எடுத்துருக்கேன். இப்போ பாத்திரத்தை நம்ம ஸ்டவ்வில் வச்சு இதுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி ஊற்றினோன்னே தண்ணி சூடாகட்டும். சூடாகிட்டு இருக்கும் போதே நம்ம இடித்து வச்சுருந்த இஞ்சி ஏலக்காய் கலவி அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஈவினிங் டைமில் இந்த மாதிரி ஒரு டீ எடுத்துக்கோங்க. இது கூட நல்ல சூப்பரான ஸ்நாக்ஸ் எடுத்துக்கோங்க. காரசாரமான ஈவினிங் டைம் சூப்பராகவே டைம் பாஸ் ஆகும். இப்போ இஞ்சி நல்லா கொதித்து சாரெலாம் இறங்கிடுச்சு பாருங்கள். இந்த டீ வந்து நமக்கு நல்லா திக்காக வேணும். அதனால் 2 டேபிள் ஸ்பூனை நான் டீ பவுடர் சேர்க்குறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. டீ தூள் சேர்த்தோடனே டீயோட ஃப்ளேவர் எல்லாம் நல்லா இறங்குற வரைக்கும் நல்லாவே கொதிக்க வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு நம்ம கலருக்கு நல்லா கிடைக்குதோ அந்த அளவுக்கு டீ வந்து நல்லா திக்காக கிடைக்கும். இப்போ நல்லா கொதித்து இந்த கலரெல்லாம் நல்லா இறங்கிருச்சு பாருங்கள். இது டீயோட ஃப்ளேவரும் நல்லா கிடச்சிருச்சு, நல்ல திக்காகவும் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் டீ வந்து ரொம்பவே சுவையாக இருக்கும். இதுக்கு 1 கப்பு தேங்காய் பூ எடுத்துக்கோங்க. நல்லா கட்டி அந்த மாதிரி பால் புழிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பால் அதுதான் நம்மளுக்கு வந்து டீ வந்து ரொம்பவே சுவையாக இருக்கும். இப்போ இந்த பாலை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இந்த தேங்காய் பால் வந்து நம்ம வந்து லைட்டாக சூடு பண்ணணும். ரொம்பவே சூடு பண்ணிடாதீங்க. ஓரளவுக்கு நான் கை வச்சு பார்த்தா வெது வெதுப்பான சூடு கிடச்சா போதும். அதோடு அடுப்பை ஸ்டாப் பண்ணி எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் வந்து ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. ரொம்ப கொதிச்சா தேங்காய் பால் வந்து தெரிஞ்சு போயிடும். அதனால் லைட்டாக பபிள்ஸ் வரும்போது அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கணும். இப்போ இந்த தேங்காய் பால் பாருங்கள், லைட்டாக பபிள்ஸ் வந்துருச்சு. இந்த அளவுக்கு நம்மளுக்கு இந்த பாலை சூடு பண்ணால் போதும். இப்போ நம்ம இது இறக்கிக்கலாம். இப்போ இந்த வெதுவெதுப்பான சூட்லேயே நம்ம தேவையான அளவுக்கு நீங்கள் சுகர் சேர்த்துக்கோங்க. நான் வந்து சீனி சேர்த்துருக்கேன். நீங்கள் ப்ரௌன் சுகரு நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும். முன்னாடி கூட இந்த டீயை வந்து இங்கே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் குடிக்கிற டைமில் தான் போடணும்னு இல்லை. நீங்கள் அப்படி ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் எப்போ நீங்கள் கொடுக்க போகிறீங்களோ அந்த டைமில் டீயை மட்டும் நல்லா சூடு பண்ணிவிட்டு இந்த தேங்காய் பால் கூட சேர்த்து பாருங்கள். நல்லா சுட சுட நம்மளுக்கு தேங்காய் பால் டீ கிடச்சிரும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம டீ ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த டீயை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இந்த டீயை பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம திக்கனஸாக நல்ல கலர் இறங்குற வரைக்கும் நம்ம டீயை கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம தேங்காய் பால் சேர்க்கும் போது கரெக்டாக நம்ம டீயோட கலருக்கு ஈவனாக வரும். இப்போ செம்ம சுவையான தேங்காய் பால் டீ ரெடி பண்ணிட்டோம். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சுவையாக இருக்கும். இப்போ அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சுட சுட ஊற்றி கொடுத்துட வேண்டியதான். இப்போ கப்பன் சாஸரில் நம்ம எடுத்துக்கலாம். புதிய நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் புது புது வீடியோ போடும்போது உங்களுக்கு அலர்ட் வரும். இந்த அருமையான தேங்காய் பால் டீ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.